हाय फ्रेंड्स நீக்கான ரெசிபி சுக்குட்டிக்காய் குழம்பு தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு தேவையான பொருட்கள். சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு 6 பல், கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், சுக்கிட்டிக்காய் அதாவது மணத்தக்காளி காய் 1 டம்ளர், புளி 1 நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். கரும்பு சர்க்கரை 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வீட்டில் அரைச்செடுத்த குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன். இது எப்படி அரைச்சோங்கிறத நாங்கள் இன்னொரு வீடியோவில் போடுறோங்க. இந்த குழம்ப மண் சட்டியில் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மண் சட்டி சூடாகட்டும். இது மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் சூடாகிறதுக்கு டைம் ஆகுங்க. மண் சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் சூடானதும் சூடாயிருச்சுங்க. இப்போ கடுகு உளுந்து சேர்த்திக்கலாம். அடுத்து கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டுல போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் அரை வேக்காடு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம இந்த சுக்குட்டிக்காயை இது கூட சேர்த்திக்கலாம். மணத்தக்காளி காயை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி ஊற்றினாலே நிறைய சாப்பாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. குழம்போட அளவு பார்க்குற கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் குழம்பு ஊற்றினாலே நிறைய சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்த கரும்பு சர்க்கரையை இது கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா குழம்பு கெட்டியாகிற வரைக்கும், இந்தளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், செம டேஸ்டான மணத்தக்காளி சுக்குட்டிக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க.